நீங்க சென்னையில இருந்து பெங்களூர் போகும்போதும் பெங்களூரில் இருந்து சென்னை போகும்போதும் வாலாஜா சுங்கச்சாவடியிலிருந்து வலதுபுறத்துல பாத்தீங்கன்னா ஒரு மலை தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. கடந்த ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி 5 வருடத்துக்கு முன்னாடி நீங்க இந்த பக்கம் பயணிச்சிருக்கிறவங்க அந்த மலையை பார்த்திருக்கலாம். அந்த மலை இன்னைக்கு இல்ல. யார் அந்த மலையை காவு வாங்கினது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா திமுகவுடைய பினாமிகள், அதிமுகவுடைய மாவட்ட செயலாளர் எஸ்.எம். சுகுமார் உள்ளிட்டவர்கள் அங்க குவாரி நடத்தி அந்த மலைகளை உண்மையிலேயே மலைகளை கற்பழித்து இருக்கிறார்கள். அப்படிதான் நம்ம சொல்லணும். தாயின் மார்பில் இருந்து பால் குடிப்பது வேற, தாயின் மார்பை அறுத்து அதில் ரத்தம் குடிப்பது வேற. இவர்கள் அவர்களின் மலைத்தாயின் மார்பை அறுத்து அந்த ரத்தத்தை ருசித்திருக்கிறார்கள். அப்படிதான் அதை பார்க்க முடியும். பாருங்க, 160 ஹெக்டேர் பரப்பளவு அனந்தலை மலை சுத்தி 160 ஹெக்டேர் பரப்பளவு குவாரிகள் ஆக்கிரமித்திருக்கு. பொதுவா குவாரிகள், அந்த கிரஷர், கோயில் இருக்கிற இடத்துல, வீடுகள் இருக்கிற ரெசிடென்சியல் பிளேஸ்ல இருக்கக்கூடாது சட்டம் இருக்கு. ஆனால் இந்த அயோக்கிய அதிகாரிகள், இந்த பிசிபில இருக்கிறவங்க, குவாரிகளுக்கான அதிகாரிகள் அத்தனை பேரும் சேர்ந்து இதை வரம்பு மீறி அனுமதி கொடுத்து இங்க மலையை கற்பழித்து இருக்கிறாங்க. நீங்க சிந்திச்சு பாருங்க, அனந்தலைன்ற ஒரு மலையை பத்தி நம்ம பேசுறோம். ஆனால் அனந்தலைன்ற அந்த பகுதியை சார்ந்து அங்கு விவசாயம் செய்யக்கூடிய 7 ஊராட்சி இருக்கு. குறிப்பாக முசிறி, இடையகுப்பம், செங்காடு மோற்று, ஈச்சந்தாங்கல், தென்கடப்பந்தாங்கல், அமனந்தாங்கல் என்கின்ற 7 கிராமம் இருக்கு. இப்ப இந்த 7 கிராமத்துல இருக்கிற நபர்களும் விவசாயம் செய்ய முடியாம ஒரு புகை மூட்டத்துக்குள்ளேயே வாழ்றாங்க. காலையில 6 மணிக்கு எழுந்து வயலுக்கு தண்ணி பாய்ச்ச போனா அங்க தண்ணி உட்பட அங்க இருக்கிற வயல் முழுக்க அந்த கிரஷரின் தூள்கள் இருக்கு. பலமுறை இது சம்பந்தமா நம்ம பேசியிருக்கோம். பலமுறை மாவட்ட ஆட்சியரத்துல இது சம்பந்தமா மனு கொடுத்திருக்கோம். எல்லா மனுக்களும் குப்பைக்கு போகுது. ஏன்? அந்த தாயின் மார்பை அறுத்து ரத்தம் குடிக்கிறதால வருகின்ற அந்த பணத்தை மாவட்ட ஆட்சியர் உட்பட அத்தனை பேரும் தின்றாங்க.